அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏப்ரல் மந்தோட கரண்ட் ஈவெண்ட்ஸ், அதாவது ஏப்ரல் மந்தில் 1 to 10 என்னென்ன நடப்பு நிகழ்வுகள், அதாவது இந்தியா லெவல், வேர்ல்டு லெவல், அதாவது தமிழ்நாட்டு லெவல்லாம் என்னென்ன நடந்திருக்கு, அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, அதே மாதிரி சிலபஸ் வைஸ் வந்து இப்போ அந்த டாப்பிக்கில் எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் ஈவெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மந்தோட 1 to 10. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெளிநாட்டு கடன் விகிதம் எத்தனை சதவீதம்? அதாவது ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதில் வெளிநாட்டு கடனுடைய விகிதம் எத்தனை சதவீதம்? ஆப்ஷன் ஏ 19.1%. சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் நிகழ்நிதியாண்டில் எத்தனை வீடுகள் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 லட்சம் வீடுகள். அதாவது 2030க்குள்ள 8 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கணும். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷத்துக்கு 1 லட்சம் அப்படி கட்டி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் 2030க்குள்ள இந்த கனவு இல்ல திட்டத்தின் கீழ் 8 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கணும். இந்த கொஸ்டின் பார்க்கும்போது இப்போ நடந்த நிதியாண்டில் 1 லட்சம் வீடுகள் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ளது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2025-26 நிதியாண்டில் மூலதன செலவுக்காக எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 11.21 லட்சம் கோடி. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ 11.21 லட்சம் கோடி சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வக்ஃப் சட்ட திருத்த மசோதா 2025 படி எத்தனை ஆண்டுகளுக்கு இஸ்லாத்தை பின்பற்றுவோர்களின் தங்களுடைய சொத்துக்களை வந்து வக்ஃபுக்கு அர்ப்பணிக்க முடியும் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? 5, அதாவது 5 ஆண்டுகளுக்கு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு இஸ்லாத்தை அந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதா இருக்கு இல்லைங்களா, அதன்படி அந்த இஸ்லாமத்தை பின்பற்றுவர் வந்துட்டு அவங்களுடைய, அதாவது 5 வருஷத்துக்கு அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே வக்ஃபுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷம்னு கேட்டிருக்காங்க? 5 வருஷம். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க. தங்கத்திலான மணி எங்கு நடைபெறும் அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்டு உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வெம்பங்கோட்டை. அதாவது இப்போ யூனிட் 6 இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு தொல்லியல் டாபிக்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாபிக் பார்க்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, வெம்பங்கோட்டை வந்துட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு கேட்கலாம். அதாவது விருதுநகர். ஏற்கனவே இந்த கீழடி, சென்னனூர், கொடுமணல் இது எல்லாமே ஒவ்வொருடைய அகழாய்வு நடந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது தங்கத்திலான மணி தான் வந்துட்டு வெம்பங்கோட்டை. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். மாவட்டம் பார்த்தீங்கன்னா விருதுநகர். அதாவது 1ஆம் கட்டமா 2ஆம் கட்டமா அப்படின்ற ஒரு ஆய்வு இருக்கு. இப்போ இந்த தங்கத்தினாலான மணி வந்துட்டு வெம்பங்கோட்டையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனாம் கட்ட அகழாய்வுனா 3ஆம் கட்ட அகழாய்வு. 3ஆம் கட்ட அகழாய்வு 3ஆம் கட்ட அகழாய்வு இருக்கு இல்லைங்களா, அதன்படி தான் வந்துட்டு தங்கத்திலான மணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வெம்பங்கோட்டை சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கே நடைபெறுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தாய்லாந்து. ஓகேங்களா? அதாவது என்னுடைய தலைமையிடம் பார்த்தீங்கன்னா வங்கதேசம். அதில் ஆனால் மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னா தாய்லாந்தில் பாங்க் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் வந்துட்டு நடக்குது 6வது பிம்ஸ்டெக் மாநாடு. அடுத்தது பாருங்க. பாரதிய பாஷா புஸ்தக் என்ற புதிய திட்டம் எந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி கல்வி அமைச்சகம். ஓகேங்களா? ஆப்ஷன் சி கல்வி அமைச்சகம் சரியான ஆன்சர். அதாவது இந்த பாரதிய பாஷா புஸ்தக் அப்படின்ற ஒரு திட்டம் என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு நெட்டில் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்துட்டு எல்லாமே கிடைக்குது. அதாவது புக்கு தமிழில், இங்கிலீஷில் எல்லாம் கிடைக்குது. அதே மாதிரி எந்த புக்கு போட்டாலும் எல்லா மொழியிலும், எத்தனை மொழி இருக்கோ எல்லா மொழியிலையும் வர மாதிரி எல்லாமே மின்னூல்களாக மாற்றுறாங்க. அது மாதிரி மாற்றிட்டு இப்போ நம்ம எப்படி தமிழ், மேக்ஸ் எந்த சப்ஜெக்ட் என்ன கேட்டாலும் நமக்கு வருதோ அதே மாதிரி எல்லா மொழியிலையும் வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு பாரதிய பாஷா புஸ்தக். ஓகேங்களா? இதுலேயே வந்துட்டு ஒரு ஷார்ட் வேர்டு இருக்குது. புஸ்தக்ன்றது புஸ்தகம் சம்மந்தப்பட்டது. அதுதான் வந்துட்டு எந்த அமைச்சகம் அப்படின்னா கல்வி அமைச்சகம். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த மாநிலம் கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. அடுத்தது பாருங்க. ஐநாவின் நீதிமன்றத்திலிருந்து எந்த நாடு வெளியேறியுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ஹங்கேரி. இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா
இப்போ ஐநா நீதிமன்றத்திலிருந்து ஹங்கேரி நாடு வெளியேறிச்சு. அதே மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது WHO சொல்லுவாங்க, உலக சுகாதார நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு, அதிலிருந்து அமெரிக்கா வெளிவந்துருச்சு. அதே மாதிரி பாரிஸ் மாநாடுன்னு இருக்கு, அதிலிருந்தும் அமெரிக்கா வெளிவந்தது. இந்த ஐநாவில் பார்க்கும்போது ஆப்ஷன் சி ஹங்கேரி சரியான ஆன்சர். அதாவது ஒரு டாபிக் பார்க்குற போது அது ரிலேட்டடாக வேறு என்ன இருக்குது, எந்த மாநாட்டில் எந்த ஒரு நிறுவனத்திலிருந்து எந்த நாடு வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாவிற்கு எந்த சட்டப்பிரிவின் கீழ் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கிறார்? ஓகேங்களா? ஆப்ஷன் பி 200 சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்த உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 2035 ஆண்டுக்குள்ள வந்துட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரிங்க, அதாவது இது வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2034 வந்துட்டு அந்த ஆண்டு எலெக்ஷன் வருது இல்லைங்களா, அப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை வந்து நடைமுறைப்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2024-25 ஆண்டும் நிதியாண்டில் தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 17.23 லட்சம் கோடி. 2024-25 நிதியாண்டில் பார்க்கும்போது மொத்த மாநில ஜிடிபி பார்த்தீங்கன்னா 17.23 லட்சம் கோடி. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, போட்டித் தேர்வுகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் பரிந்துரை வழங்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில். அதாவது போட்டித் தேர்வு நிறைய நடக்குது, அதில் வந்து நிறைய சீர்திருத்தங்கள் மேற்கொள்கிறாங்க இல்லைங்களா, அதில் பரிந்துரை வழங்க யாருடைய தலைமையில் குழுனா ஆப்ஷன் ஏ ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2024 ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குமரி ஆனந்தன். இவர் வந்து சமீபத்தில் இறந்துட்டாரு. அவர் வந்துட்டு 2024 ஆண்டுக்கான வந்து தகைசால் தமிழர் விருது கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ குமரி ஆனந்தன் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆளுநரால் நிறுத்தி வைக்கப்படும் மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் எந்த விதியின் கீழ் ஒப்புதல் அளித்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 142. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்லாம் வந்துட்டு எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா பாருங்கள். அதாவது ஒரு ஆளுநருக்கு வந்து நிறைய மசோதா வருது அப்படின்னா அந்த மசோதா வந்து 1 மாதம் மட்டும்தான் நிறுத்தி வைக்கணும். அதிகபட்ச நாட்கள் வந்துட்டு 1 மந்த்து. அதுக்குள்ளே அவர் திருப்பி அனுப்பலை அப்படின்னா அது வந்து திருப்பி குடியரசுத் தலைவருக்கு போவோம். குடியரசுத் தலைவர் வந்து 3 மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம். அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் அப்படி தான் ஆப்ஷன் ஏ 142. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மாநில அரசு நடத்தும் பல்கலைக்கழகத்தில் வேந்தராக செயல்படுபவர். ஆப்ஷன் ஏ முதல்வர் அவர்கள். இதுவரைக்கும் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக செயல்படுபவரே வந்து ஆளுநர் தான். ஆனால் தற்போது வந்து பல்கலைக்கழகத்தின் வேந்தராக செயல்படுவது ரீசெண்ட் கரண்ட் நியூஸாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ முதல்வர் வந்து சரியான ஆன்சர். தமிழ்நாடு $1 மில்லியன் பொருளாதாரம் இலக்கை எட்ட இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு என்ன கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2030 சரியான ஆன்சர். அதாவது இந்த பொருளாதாரம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மார்ச் மந்தில் நம்ம தமிழ்நாடு வந்துட்டு பொருளாதார ரீதியாக 9.69% வந்து வளர்ச்சி அடைந்து இந்தியா லெவலில் நம்ம மாநிலம் முதலிடத்தில் வகிக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு வந்து இந்த 2024-25 பார்க்கும்போது எவ்வளோ பொருளாதார வளர்ச்சியில் ஃபஸ்ட்டு பிளேஸில் பிடிச்சிருக்கு. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.69. ஓகேங்களா, 9.69% இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் தமிழ்நாடு, செகண்ட் பிளேஸில் ஆந்திரா, தேர்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான். அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டினில் நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மாநில அளவிலான தூய்மை மிஷன் இயக்கத்தை உருவாக்கியுள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு சரியான ஆன்சர். ஓகேங்களா, அதாவது மாநில அளவிலான தூய்மை மிஷன் இயக்கத்தை உருவாக்கியுள்ள மாநிலம் எதுன்னா ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. ஓகேங்களா, தமிழ்நாடு சரியான ஆன்சர்.
அதாவது தூய்மை, அதாவது இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து தூய்மையில் வந்து அதாவது கழிப்படம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கணும், எல்லாமே சுத்தமாக இருக்கணும். அதனால் தூய்மை மிஷன் அப்படின்ற இயக்கத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதாவது எங்கும் சுத்தம் எதிலும் சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியத்தை வச்சுட்டு இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது தூய்மை மிஷன் இயக்கத்தை உருவாக்கியுள்ள மாநிலம் எதுனா ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. அடுத்தது பாருங்கள், ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தொடங்கியுள்ள ஃப்ரேம் 2 திட்டம் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃப்ரேம் 2 இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ரேம் 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஸ்பேஸ்னால் வந்து விண்வெளி, அது சம்மந்தப்பட்டது தான் இது அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் டக்குன்னு ஆப்ஷனில் விண்வெளி பகுதியும் ஆராய்ச்சி வச்சுருக்காங்க. நம்ம அதை பார்த்தோன்னே டக்குன்னு அதை ஆன்சர் பண்ணுவோம். ஆனால் ஃப்ரேம் 2 அந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தொடங்கியுள்ள அந்த ஃப்ரேம் 2 திட்டம் எதனுடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா துருவ பகுதி. ஓகேங்களா, துருவ பகுதி ஆராய்ச்சி, விண்வெளி ஆராய்ச்சி, நிலவு ஆராய்ச்சி, சூரியன் ஆராய்ச்சி, அதாவது எல்லாமே விண்வெளியில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் விண்வெளின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா டக்குன்னு ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்றது விண்வெளி ஞாபகம் வரும். ஆனால் துருவ பகுதி ஆராய்ச்சி பண்ணுறது தான் வந்து ஃப்ரேம் 2 திட்டம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இலங்கையின் உயரிய விருதான மித்ரா விபூஷன் விருது பெற்ற முதல் இந்திய தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இலங்கையிலுடைய உயரிய விருது பெற்றாங்க இல்லையா, மித்ரா விபூஷன், அந்த மித்ரா விபூஷன் விருது பெற்ற முதல் இந்திய தலைவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ பிரதமர் அவர்கள் தான். அதாவது இலங்கையினுடைய உயரிய விருதுன்னு கேட்டால் மித்ரா விபூஷன், அந்த விருதை வந்து நம்ம இந்திய மாநில தலைவர், அதாவது இந்திய தலைவர் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரதமர் அவர்கள் தான். ஓகேங்களா, இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு எக்கனாமிக் ரிலேட்டடும் சரி, பாலிட்டி ரிலேட்டடும் நிறைய கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின்லாம் வந்துட்டு நல்லா பாருங்கள். அது ரிலேட்டடாக இருக்கிறது வந்துட்டு இன்னும் சர்ச் பண்ணி நிறைய தேடி படிங்க. கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த அடுத்த வீடியோவில் வந்துட்டு நெக்ஸ்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸ், அதாவது 11லேருந்து 20 வரைக்கும் பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.